ஹாய், வெல்கம் டு ஒயிட் மூன் லேடிஸ் டெய்லர். மோஸ்ட்லி வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, சுடிதாரோட டாப் போடுங்க, எப்படி வெட்டணும் அப்படின்னு போடுங்க. இப்போ பாருங்கள், இது என்னோட கஸ்டமர். இது வந்து ஒரு சுடிதாரோட டாப்ஸு. அதுக்கு லைனிங் வந்து அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. 3 மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இதில் எப்படி ஃபஸ்ட்டு லைனிங் போட்டுக்கிறேன். இது பாருங்கள், இது அவங்களோட அளவு சுடிதாரு. இதை எப்படி மடித்து போடுறேன்னு பாருங்கள். அளவு சுடிதாரை நான்லாம் மடிச்சுக்கலாம். நேர் பக்கத்திலே மடிச்சுக்கோங்க. உள் பக்கம் உள் சைடு திருப்பணும்னு கிடையாது. மடித்து கரெக்டாக அளவு வைக்கக்கூடாது. லைனிங்கில் கொஞ்சம் விட்டுருங்க. மெயின் கிளாத்தில் சேர்த்தி வச்சுக்கலாம். லைனிங்கில் கம்மியாக வச்சு பாருங்கள். நான் அப்படியே இருக்கிற அளவை நான் அப்படியே போடுறேன். எங்கேயுமே கொஞ்சமும் சேர்த்தலை. இப்படியே வச்சு ஃபஸ்ட்டு நான் நெக் வரைகிறேன். அதுக்கப்புறம் சைடு ஷோல்டர் வரைகிறேன். இதை அப்படியே வச்சு ஆம்ஹோல் வரைகிறேன். இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். எதுவுமே நான் வந்து பெருசு பண்ணல. கரெக்டாக இருக்கிற அளவை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். எதுவுமே எக்ஸஸாக எடுக்கல. ஃபஸ்ட்டு ஹைட்டு கொஞ்சம் லைனிங்கில் கம்மி பண்ணிவிட்டு ஹைட் மார்க் பண்ணிட்டேன். கழுத்தும் சேம் வச்சுட்டு முன்னாடி கழுத்து, பின்னாடி கழுத்து, ஷோல்டர், ஆம்ஹோல், இந்த சைடு எதுவுமே எக்ஸஸாக எடுக்கல. இருக்கிற அளவை நான் அப்படியே எடுத்துருக்கேன். இப்போ இந்த சுடிதாரை நம்ம அளவு சுடிதாரை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக் பேட்டர்ன் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எந்த நெக்கு வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் ஆம்ஹோல் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து எக்ஸஸ் துணி வேணும். ஏன்னா நான் கரெக்டான அளவு தான் எடுத்திருக்கேன். இதிலேருந்து டேப்பில் ஸ்கேலில் 1.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எதுவுமே பண்ண வேணாம். இந்த இடம், இந்த சைடு ஸ்டிச்சிங் மட்டும் 1 இன்ச் இருந்தால் போதும். நம்மளோட இந்த பிரஸ்ட்டும் ஹிப்பும் வந்து நமக்கு கண்டிப்பாக 1.5 இன்ச் வேணும். இது நம்ம தைக்கிறது, இது நாம் எக்ஸஸ் விட்டது. இந்த சைடு மடிக்கிறது மட்டும் நமக்கு 1 இன்ச் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் ரவுண்ட் நெக்குக்கு பதிலாக இந்த இடத்த வந்து பானைக்காக மாற்றிக்கிறேன். இது வந்து நம்மளோட பேக் நெக்கு. பெருசாக இருக்கிறது பேக் நெக்கு, சின்னதாக இருக்கிறது ஃப்ரண்ட் நெக். இப்போ நான் நெக்கு வெட்ட போகிறதில்ல. நேராக இதை வெட்டிட்டு ஆம்ஹோலை அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன். இருக்கிற அளவை நான் அப்படியே வந்து கட் பண்ணி சைடு கட் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டை வந்து அடையாளப்படுத்திக்கிறோம். அடையாளப்படுத்திட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். பாக்கழுத்து. இப்போ பேக் வந்து நமக்கு இங்கே இருக்குது. இந்த பீஸை எடுத்துட்டு இதில் அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்து பேக்கை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை எடுத்து நம்ம மெயின் கிளாத்தில் போடுறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சுடி டாப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா டிசைனை பொறுத்து. ப்ளைன் டாப்னால் நீங்கள் 4 மடிப்பு போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால நான் இந்த டிசைனை ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் பீஸை மடித்து ரெட்டையாக மடித்து இப்போ இதில் நான் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் போட போகிறேன். இந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ணலையே அந்த ஃப்ரண்ட்டை இதில் போட்டுக்க போகிறேன். சென்டரில் வச்சுட்டு எக்ஸஸ் பாருங்கள், இவ்வளோ அந்த அளவு சுடிதாரில் இவ்வளோ எக்ஸஸ் இருந்தது நான் வச்சுட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ணுறேன். லைனிங்கை மெயின் கிளாத் கட் பண்ணும்போது லைனிங்கை விட மெயின் கிளாத்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் போடும்போது கிளாத் வந்து நகரும். கிளாத் நகர்ந்தாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் சேர்த்தி ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தி எடுத்துக்கோங்க. நெக்கு நான் வந்து இப்போ கட் பண்ண மாட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணும்போது பின் செக்யூர் பண்ணி அப்படியே ஒரு தையல் அடித்து திருப்பிப்பேன். இப்போ நாம் இதில் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்து பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் நான் வந்து இப்போ பேக் போட்டுக்கிறேன். இப்போ இதில் நாம் பேக்கும் போடணும், நமக்கு ஹேண்டும் வேணும். ஸோ நமக்கு என்ன அளவு தேவையோ அதை மட்டும் நாம் இங்கே கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது போட்டால் நமக்கு ஹேண்டு பத்தாது. கரெக்டாக எந்த சைடு போட்டால் நமக்கு ஹேண்டும் 3/4 ஹேண்ட் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வந்து கைக்கு தேவையான அளவு விட்டுட்டு பேக் சைடில் கரெக்டான அளவு போட்டு பேக் சைடோட நெக்கை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்கு மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸஸாக விட்டுக்கோங்க. ஆமோல் சைடு கொஞ்சம் பெருசாக விட்டுருக்கேன், சைடுமே கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். ஸ்டிச்சிங் போடும்போது ஒரு நூல் தள்ளி போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிட்டேன், இதையும் மடிச்சிக்கலாம். பேலன்ஸ் கிளாத் வந்து நமக்கு இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து ஷார்ட் ஹேண்டு தான் வைக்க முடியும். ஆனால் அவங்க வந்து 3/4 கேட்டிருக்காங்க. நான் அதனால் ஃபஸ்ட்டு லைனிங்கில் 3/4 கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் வந்து கொஞ்சம் ஜாயின் கொடுத்து நான் வந்து தைச்சிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல் ஸ்லீவு. அவங்களுக்கு வந்து 3/4 போதும்ட்டாங்க. நான் இப்போ வந்து இது 3/4 அளவுக்கு மடிச்சிக்கிறேன். மடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி போடுறேன்னு. இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஆமூல் ஜாயிண்ட்டுக்கு மேலே அதே மாதிரி இதை இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு அளவுக்கு நான் பெருசாக விட்டுக்கிறேன். விட்டுட்டு இப்போ இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ லைனிங் நான் கட் பண்ணிட்டேன். லைனிங் வந்து நான் அடையாளம் படுத்திக்கிறேன். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நான் இதை இதுக்கு மேலே வச்சு கட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நான் பேண்ட்டு கிளாத் எடுத்து ஆட் பண்ணிப்பேன். அதை நான் ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.